அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய கூண்டுக்குள்ளே ஒரு பச்சை கிளி. வாங்க கதையை கேட்கலாம். நான் பரீட்சையில் பாஸ் பண்ணி முதல் வகுப்புக்கு வந்து விட்டேன். நன்றி ஐயா. எனக்கு எதுக்கும்மா நன்றி? உன்னை படிக்க வச்சவன் வைரவன் தாத்தா, அவனுக்குத்தான் நீ நன்றி சொல்லணும். உங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுத்தீங்களே, தூக்கி வாரி போட்டது அவருக்கு. அவளது அறிவு அவரை திகைக்கச் செய்தது. உடனடியாக உள்ளேயே ஒரு சிறு ஆவல். இத்தனை அறிவாக இருக்கும் பெண்ணை அவரே படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்தால் கிராமமே அவரை பாராட்டுமே. வலுவில் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சமையற்கார பயலுக்கு ஏன் விட வேண்டும்? உடனே அவர் வைரவனை அழைத்து நீண்ட நேரம் தமயந்தியின் வருங்காலத்தை பற்றி பேசினார். முதலில் அவனால் நம்பவே முடியவில்லை. விஷம் போல் வெறுத்த அந்த குழந்தையின் மீது ஏன் இந்த திடீர் பாசம்? ஒழியட்டும், மனிதனிடம் பணம் குவிந்து கிடக்கிறது. வலுவிலே அந்த குழந்தைக்கு வருகிற அதிர்ஷ்டத்தின் குறுக்கே அவன் ஏன் தடையாக நிற்கணும்? நல்ல எண்ணத்துடன் தன் உள்ளத்தை கவர்ந்த தன் அன்பை ஈர்த்து கொண்ட தமயந்தி அவர் மேற்பார்வையில் வளர்க்க அவன் சம்மதித்தான். அவ்வளவுதான். அவள் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டு விட்டது. இத்தனை காலம் குழந்தைகளை பற்றி நினைப்பின்றி இருந்த தேவநாதன் தமயந்தியிடம் நெருங்கி நேசத்தோடு பழகி விளையாடத் தொடங்கினார். ஏற்காடு கான்வென்ட்டில் அவளுக்கு ஆரம்ப கல்வி கொடுக்க ஏற்பாடு செய்து தாமே தமது காரில் அழைத்து சென்று பள்ளியில் சேர்த்து விட்டு வந்தார். ஒவ்வொரு விடுமுறைக்கும் அவள் வீட்டிற்கு வந்துவிட்டால் ஒரே கொண்டாட்டம்தான். குழந்தைக்கு இதை சமைத்து போடு, பாப்பாவுக்கு இதை வாங்கி கொடு என்று பணத்தை தண்ணியாக செலவழித்தார். மருதாம்பாள் பேத்தியாய்வள். கிழிந்த பாவாடையில் திரிந்த தமயந்தி இப்பொழுது பட்டு உடுத்தி பாலும் தயிரும் உண்டு நன்றாக செழுமையாக வளரத் தொடங்கினாள். அவளுக்கு இயற்கையாகவே இனிய குரல். அதை மெருகேற்ற திருச்சியிலிருந்து பாட்டு வாத்தியார் ஒருத்தரை தருவித்து விடுமுறை நாட்களில் அவளுக்கு முறைப்படி சங்கீதம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். பியூசி முடித்ததும் அவளை சென்னை பெண்கள் கல்லூரி ஒன்றில் BA எக்கனாமிக்ஸ் சேர்த்துவிட்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்க மாதம் பணம் அனுப்பி உதவினார். அப்பொழுது ஒரு முறை கோடை விடுமுறைக்கு வந்தபோதுதான் அவனிடம் சொன்னாள், தாத்தா, சித்தப்பா ஒரு சாடிஸ்ட், ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனோ அவள் மேனி முழுவதும் நடுங்கியது. அப்பொழுது அவளுக்கு வயது 19. தாழம்பூ நிறம், செல்வத்தின் செழுமை, பருவத்தின் அழகு, ஒடிய உயரமாக கொடிபோல் வளர்ந்திருந்தாள் அவள். பிறந்த நாளுக்கு தேவநாதன் அவளுக்கு வாங்கி தந்த காஷ்மீர் பட்டு சேலையில் அன்று அவள் மிகவும் அழகாகத்தான் இருந்தாள். அப்பொழுதுதான் அவள் தேவநாதனுடன் அவருடைய காரில் திருச்சி வரை கடைகளுக்கு போய்விட்டு வந்திருந்தாள். பணத்தை பற்றி சிந்திக்காது தேவநாதன் அவள் விரும்பியதையெல்லாம் வாங்கி கொடுத்தார். புடவை கடைக்குள் சென்றபோது அவள் கல்லூரி விழாக்களுக்கு உடுத்த தேவை என்று 4 பட்டு சேலைகளை எடுத்து கொடுத்தார். நகைக்கடை ஒன்றுக்குள் அழைத்து சென்று கைக்கு ஒரு ஜோடி தங்க வளையல்களும் கழுத்துக்கு ஒரு மெல்லிய தங்கச் சங்கிலியும் வாங்கி பரிசாக அளித்தார். எனக்காக ரொம்ப செலவழிக்கிறீங்க சித்தப்பா. இந்த நன்றி கடனை நான் எப்படித்தான் தீர்ப்பேனோ தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு அவள் திணறினாள். அவர் மெல்ல சிரித்தார். BA படிப்பு முடிய இன்னும் சில மாதங்கள் தானே இருக்கும். அதுக்கு பிறகு நீ இந்த கடனை தீர்த்திடலாம். இந்த நகைகள் என்ன? பேங்க் லாக்கரில் தூங்குகிற அத்தனை நகைகளையும் உனக்குத்தான் கொடுக்க போகிறேன். இந்த ஆஸ்தி, வீடு, கார் எல்லாம் உனக்கு வந்து சேரப்போகிறது. என்ன சொல்றீங்க சித்தப்பா? அனாதையான எனக்கு? அவளால் பேசவே முடியவில்லை. விழிக்கடையில் நீர் துளிர்த்தது. உண்மையைத்தான் சொல்றேன். இனி இத்தனைக்கும் நீ தான் எஜமானி. அனாதைன்னு மறுபடியும் சொல்லாதே. தேவநாதன் பொறுப்பில் இருக்கிற நீ எப்படி அனாதையாக முடியும்? சித்தப்பா, ஊரே நீங்கள் எனக்கு செய்கிற உதவிகளை பற்றி ஒரே பெருமையாக பேசுகிறது. உங்களை எல்லோரும் ரொம்ப புகழறாங்க. கேட்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு என்று கனைத்து கொண்டே வண்டியை ஓட்டினார் தேவநாதன். கடைக்கண்ணால் அருகில் அமர்ந்திருந்த அவளை அடிக்கடி பார்த்து கொண்டார். உன் கல்லூரியில் அழகு போட்டிகள் வைப்பதில்லையா? நீ அந்த மாதிரி போட்டி எதிலும் கலந்து கொள்வதில்லையா? வேடிக்கையாக கேட்டார். போங்க சித்தப்பா. முகம் சிவந்து போன அவள் செல்லமாக சின்னிங்கினாள். நான் சொல்லட்டுமா? அப்படி ஒரு அழகு போட்டி வச்சா உங்கள் கல்லூரியில் நீ தான் ஜெயிப்ப. நீ இன்னைக்கு எத்தனை அழகாக இருக்கிற தெரியுமா? அவர் குரல் தழுதழுத்து தடுமாறியது. சற்று சாய்ந்தபடி அவர் முகம் அருகில் நெருங்கிய போது அவரது மூச்சுக்காற்று நெருப்பாக கன்னத்தை சுடுவதை உணர்ந்து தமயந்தி பதறிப்போனாள். நெஞ்சு படபடென்று அச்சத்திலே அடித்து கொண்டது. சித்தப்பா ஏன் ஒரு மாதிரி பேசுகிறார்? குழம்பினாள் அவள். அப்பொழுதுதான் அந்த சிறு விபத்து நேர்ந்தது. பக்கத்து டவுனுக்கு தயிர் விற்க போய் கொண்டிருந்தாள் ஒரு இளம் பெண்.
சும்மாடு மீது தயிர் பானையை தலையில் வைத்துக்கொண்டு சாலையே தன்னுடையது போன்ற நினைப்பில் நடுவே நடந்து சென்று கொண்டிருந்தாள். உனக்கு இப்போ ஒரு வேடிக்கை காட்டட்டுமா? மெல்ல சிரித்த தேவநாதன் காரை வேகமாக ஓட்டி கொண்டு வந்தார். சர் என்ற சப்தத்துடன் பிரேக் போட்டு அழுத்தி நிறுத்தி ஹாரனை அதிகம் சப்திக்க அழுத்தினார். அம்மாடியோ என்று அலறிய அந்த பெண் பயத்திலே பானையை கீழே போட்டு விட்டாள். சாலையின் ஓரத்திற்கு ஓட திரும்பியவள் ஒரு கல் தடுக்கி மண்ணில் குப்புற விழுந்தாள். குலுங்கு குலுங்க சிரித்தார் தேவநாதன். தமயந்தி திடுக்கிட்டு போனாள். இது ஒரு விளையாட்டா? என்னையா நீ கார் ஓட்டற? கோபத்துடன் மண்ணை உதறிக்கொண்டு அவள் எழுந்தபோது தேவநாதன் தொடர்ந்து சிரித்து கொண்டிருந்தார். ரோடு உங்க பாட்டன் வீடு நினைப்பா? அதட்டினார். இல்ல, உங்க பாட்டன் வீடு. அந்த இளம்பெண் உறுத்து விழித்தாள். அதிகம் பேசினியோ முகரை பேர்த்திடுவேன். கோபத்துடன் கத்திவிட்டு காரை கிளப்பினார். ஐயா, என் வவுத்துல மண்ணை போட்டுட்டியே. அந்த கிட்டத்துல வந்து ஊதினதை கேட்டுதான் பயந்து பானையை போட்டுட்டேன். எங்க ஆத்தா என்னை பின்னி போடுவா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? சாமி கும்பிடுற, தயிருக்காவது ஏதாச்சும் பணம் கொடுத்துடுங்க ஐயா. நீங்கெல்லாம் பணக்காரங்க. அழுதபடியே கெஞ்சி கையை நீட்டினாள். சி, கையெடு. அந்த பயம் உன் உடம்புல இருந்தா நடு ரோட்ல ராணி போல நடப்பியா? ஒரு நாள் உன் ஆத்தாக்கிட்டே உதப்படு, அப்பத்தான் புத்தி வரும். எனக்கே உன் முதுகில் 2 போடன் போல ஆத்திரமா இருக்கு. போ, வழியில் நின்னியோ காரை உன்மேல ஏற்றி விடுவேன் என்று கத்தினார். அவள் நடுங்கிக் கொண்டு நகர்ந்தாள். தமயந்தியின் மகிழ்ச்சி அனைத்தும் வினாடியில் மறைந்து போனது. மேனி முழுவதும் லேசாக நடுங்கியது. சிறிது தூரம் அவர் வண்டியை வேகமாக ஓட்டி கொண்டு வந்தார். சித்தப்பா, அந்த பெண்ணுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம், பாவம் அவள் என்றாள் முடிவில் அனுதாபத்துடன். என்ன பாவம்? இறங்கி புளிய மலர் ஒன்றை எடுத்து பீய்த்து 2 இழுப்பு இழுக்காதுதான் பாவம். இந்த கழுதைகளையெல்லாம் செம்மையா உதைச்சாதான் ஒழுங்குக்கு வருவாங்க. உனக்கு இவங்கள பத்தி ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. அதட்டி விட்டு பற்களை நரநர ஒன்று கடித்தார். அவர் முகம் போன போக்கை கண்டு அவள் அதிர்ந்து போய்விட்டாள். அதற்கு பின்னர் இன்னொரு நாள் காலை தோட்டத்திலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். கேட்டை மூட மறந்து தோட்டக்காரன் திறந்தபடியே விட்டிருந்தான். எங்கிருந்தோ சாலையிலிருந்து நழுவி உள்ளே புகுந்து விட்டது ஒரு வெள்ளை பசு. வாழை மரங்கள் இருந்த பக்கம் மெல்ல நகர்ந்து ஆவலுடன் ஒரு கன்றை கடித்து விழுங்கத் தொடங்கியது. அவ்வளவுதான், தேவநாதன் ருத்ரமூர்த்தி ஆகிவிட்டார். கேட்டை சாத்திவிட்டு அங்கே கிடந்த ஒரு மூங்கில் கழியை கையில் எடுத்துக்கொண்டார். வராந்தாவில் பத்திரிகையை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த தமயந்தி திடுக்கிட்டு எழுந்து வந்து பார்த்தாள். வாயில் பாதி கடித்த வாழை இலையுடன் அந்த மாடு பாவம் அடி தாள முடியாது அங்கும் இங்கும் தோட்டத்திற்குள் பாய்ந்து ஓட, சின்ன வயது வாலிபனை போல அதை விடாது தோட்டம் முழுவதும் விரட்டி துரத்தி ஓங்கி கம்பால் முதுகிலை படீர் படீர் என்று தாக்கி கொண்டிருந்தார். ஐயோ சித்தப்பா, நிறுத்துங்க, சின்ன மாடு போல இருக்கு, பாவம். கத்திய தமயந்தி உடல் வெடவென்று நடுங்கியது. முதுகின் மீது மூங்கில் உடைந்து சதை பீத்து காயத்திலிருந்து ரத்தம் கசிய மாடு பரிதாபமாக அம்மா என்று கத்தியபடி ஓடியதை அவளால் சகிக்க முடியவில்லை. வேகமாக தோட்டத்திற்குள் இறங்கி சென்று மூடியிருந்த கேட்டை அகலமாக திறந்து வைத்தாள். மீண்டும் ஒரு பலத்த அடியை முதுகில் வாங்கி கொண்டு ஒரே பாய்ச்சலாக பசு வெளியே ஓடிய பரிதாபத்தை காண அவள் நெஞ்சு துக்கத்தில் அடைத்தது. இனி இந்த பக்கம் அந்த மாடு வரவே வராது. அத்தனை அடி செம்மையாக கொடுத்துட்டேன். கையை கொட்டி சிரித்தார் அவர். அவரது முகத்தை கூட பார்க்க அவளுக்கு பிடிக்கவில்லை. வாயில்லாத ஜீவன் படும் வேதனையைக் கண்டு இப்படி ஒரு மகிழ்ச்சியா? பயத்திலே அவள் முதுகு சில்லிட்டு போயிற்று. ஹாஸ்டலுக்கு கிளம்பும் முதல் நாள் அவள் தன் பெட்டியில் ஜாமான்களை அடுக்கி வைத்து தயாராக்கிவிட்டு தாத்தாவுக்கு உதவியாக சமையல் அறைக்குள் வந்தாள். சூடான பசும்பாலை வைரவன் டம்ளரில் நிறைத்து வைத்திருப்பதைக் கண்டு அதை எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தாள். சித்தப்பா, உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், இப்படி வைக்கட்டுமா? முக்காலி ஒன்றில் வைத்தாள். படுக்கை மீது காலை நீட்டி கொண்ட தேவநாதன் சாய்ந்து கிடந்தார். இங்கே வாமா, இப்படி கிட்ட வா. அவர் அழைத்த விதம், அவர் குரலில் தொனித்த ஆர்வம், அந்த பார்வை ஒன்றுமே அவளுக்கு சரியாக தோன்றவில்லை. இந்த சித்தப்பா ஏன் இப்படி திடீரென்று மாறிவிட்டிருக்கிறார்? இவருக்கு என்ன வந்து விட்டது? அருகில் வந்து குனிந்து, என்ன வேணும் சித்தப்பா? மெல்லிய குரலில் கேட்டாள். தேவநாதன் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு புன்முறுவல் அளித்தார். வலது கணுக்கால் வீங்கி வலிக்கிறதும்மா. அந்த மருந்து பாட்டிலில் ஒரு களிம்பு இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் பூசி விட. வலது காலை கட்டிலுக்கு வெளியே நீட்டினார். பணியுடன் அவர் சொன்ன பாட்டிலை திறந்து களிம்பை விரலால் தொட்டு எடுத்து வந்து கணுக்கால் மீது மெல்ல தடவினாள்.
உன் கைப்பட்டால் பூ போல என்ன சுகமா இருக்கு தெரியுமா? சொல்லிக்கொண்டே சற்றென்று எழுந்தவர் ஆவேசம் பிடித்தவர் போல் அவளது கரங்களை பற்றி இழுத்து அவளை தன் மார்போடு அணைத்துக் கொள்ள முற்பட்ட போது அவள் திகிலுடன் கத்திவிட்டாள். விடுங்க சித்தப்பா, என்ன இது? விடுங்கோ! தன் பலமெல்லாம் திரட்டி கொண்டு அவரது பிடியை உதறிவிட்டு துக்கமும் வெக்கமும் திகிலும் தாங்க மாட்டாது மாடிப்படிகளில் தடதடவென்று இறங்கி ஓடி வந்தாள். என்ன சத்தம் என்று எட்டி பார்த்த வைரவனிடம் ஓடி வந்து, தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று தேம்பி கொண்டு அவன் மீது முகத்தை பதித்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அவள் கரத்தின் மீது பட்டிருந்த நகைக்கீரலையும் அதிர்ந்து போன முகபாவத்தையும் களைந்துவிட்டு அவள் கூந்தலையும் பார்த்தவுடனேவே வைரவன் புரிந்து கொண்டு விட்டான். எரிமலையாக ஆத்திரத்தில் கொதித்து போனான். அடப்பாவி சண்டாளா, குழந்தையாக வளர்த்துவிட்டு திடீர்னு இப்படி ஒரு எண்ணமா, இப்படி ஒரு சபலமா? நீ மனுஷனா? தனக்குள்ளேயே வெகுண்டான். இவளை இனி இங்கே விட்டு வைப்பது தவறு. படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வெளியே அனுப்பினால்தான் பிழைப்பாள். இல்லாவிட்டால் இந்த பாவி இந்த பட்டு பூவை காலடியில் போட்டு கசக்கி பாழாக்கி விடுவான். அதற்கு மேல் அவனால் சிந்திக்கவே முடியவில்லை. மறுநாள் காலை அவளுடன் காஃபி பலகாரம் சாப்பிட தேவநாதன் சாப்பாட்டு அறைக்கு வந்தார். பயந்துட்டியா? நான் சும்மா உன்கிட்ட விளையாடினேன், அதுக்கு அப்படி அரண்டு போயிட்ட? விகாரமாக சிரித்தார். அவரை நிமிர்ந்து பார்க்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது, அருவருப்பாகவும் இருந்தது. எனினும் அவர் வீட்டு உப்பை தொடர்ந்து தின்கிறோமே என்கிற மனசாட்சி உறுத்தல். விளையாட்டுன்னு புரியல சித்தப்பா, உண்மையில் பயந்துட்டேன். சரி, அதை மறந்துடு. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ராத்திரி வண்டிக்கு உன்னை வழி அனுப்ப நம்ம வைரவம் வருவான். எனக்கு பகல் ஒரு கூட்டம் இருக்கு, அதனால முடியாது. ஹாஸ்டலுக்கு போனதும் கடிதம் போடு. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் செலவு எல்லாத்துக்கும் இதை வச்சுக்கோ. போதாட்டா மேலே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு 1000 ரூபாய்கள் அடங்கிய நோட்டு கத்தை ஒன்றை மேஜை மீது அவள் முன் வைத்தார். உண்மையில் அது அவர் வழக்கமாக ஹாஸ்டல் செலவிற்கு கொடுப்பதை விட அதிகம்தான். அவள் தன் வியப்பை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஆனாலும் தகாத முறையாக தாம் நடந்து கொண்டதை மறைக்க கொடுத்த லஞ்சம் போல்தான் அந்த பணத்தை தொட அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனால் வேறு வழி? தேங்க்யூ, பதிலளித்தாள் தலையை தூக்காது. நல்லா படித்து பாஸ் செய்திடு, அதுதான் நான் பட்ட சிரமத்துக்கு நீ கொடுக்கும் பரிசு. சிரித்து கொண்டே அவர் எழுந்து சென்று தோட்டத்திற்குள் மறைந்து விட்டார். கையை கழுவி கொண்டு பகல் உணவிற்கு பிறகு அவளுக்கு வாழ்த்து கூறிவிட்டு வேகமாக தமது காரில் ஏறிக்கொண்டு அவர் எங்கேயோ போய்விட்டார். வீட்டில் தனியே வைரவனுடன் இருந்தபோதுதான் அவள் எல்லாம் சொன்னாள். திருச்சியில் அவர் வாங்கி கொடுத்த பரிசுகள், வழியில் நடந்தது, பசுமாட்டை அடித்தது, பால் டம்ளருடன் சென்றபோது நடந்து கொண்ட விதம் ஒன்றையும் விடாது அவனிடம் விவரமாக சொன்னாள். அரைத்து கொண்டிருந்த அம்மி குழவியை தூக்கி கொண்டு அப்படியே அவர் தலை மீது போட்டு மண்டையை உடைக்க வேண்டும் போன்ற ஒரு கொலை வெறியில் வைரவன் துடித்தான். தாத்தா, அவர் ஒரு சாடிஸ்ட், அவரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள், அப்பொழுதுதான் அவள் எச்சரித்தாள். ரயில் நகரும் வரை ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த வைரவன் ஒன்றையே தான் சொல்லி கொண்டிருந்தான். குழந்தை, எப்படியாவது BA வகுப்பை முடிச்சுட்டு வந்துடு. உன் கையில் படிப்பு இருந்தா உனக்கு உதவியா இருக்கும். ஐயாவை பற்றின கவலையை விடு. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு எறும்பு கூட உன் மேலே உட்கார முடியாது. விடமாட்டேன் நான், சத்தியம், என்னை நம்பு. எல்லை மீறி ஏதாச்சும் அவர் தாறுமாறா நடக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான். என் உசுரை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன். தாழ்வாரத்தில் சொருகி வச்சிருக்கிற வெட்டர்வால ஒரே போட்டுட்டு போலீஸில் போய் விழுந்துடுவேன். நான் இருக்கேன், கவலைப்படாத குழந்தை. ஆறுதல்கள் பல சொன்னான். உங்களை தவிர எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இருக்கா தாத்தா? நீங்கள் தான் என் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி எல்லாமே. சொல்லப்போனால் நான் கும்பிடுற தெய்வமும் நீங்கள் தான். உங்கள் உதவியால் தானே நான் இந்த படிப்பு, இந்த சுகமான நிலை எல்லாம் காண முடிஞ்சது. இந்த நன்றியை நான் உசுறு உள்ளவரை மறக்க மாட்டேன் தாத்தா. உணர்ச்சியோடு சொல்லிக்கொண்டு அவனது கரங்களை பற்றி தன் கண்களில் ஊற்றிக்கொண்டாள். சூடான கண்ணீர் துளிகள் கைகள் மீது விழுவதைக் கண்டு அவன் திடுக்கிட்டான்.